மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் சகாய சனியா இருக்கார். 3ஆம் பாவம் சனி, தைரியஸ்தான சனி. பொதுவா சனி 3, 6, 11 இருக்குன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய சேலஞ்சஸ், அப்டக்கிள்ஸ், அதை மீறி சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் சனியே கொடுத்துரும். புரியுதுங்களா? ஆக இந்த சகாய சனி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சகாயம் அப்படின்ட்டு செய்ய போறாரு. ஏதோ ஒரு விதத்துல சகாயம், எல்லா விதத்திலயும் சப்போர்ட், எல்லா விதத்திலயும் ஹெல்ப் அப்படின்றது செஞ்சுடுவார். உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு பல ஹெல்ப் செய்ய காத்துட்டு இருக்கா. இதோட ஒரு பெரிய பிளஸ் எதுவும் இல்ல. பியாண்ட் தட் உங்களுக்கு ராகு 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் என்னன்னா குருனோட பார்வை இருக்கு. திடீர் தன பிராப்தி, குடும்பத்துல தேவையான அளவுக்கு காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும். நிம்மதி சந்தோஷம் இருக்கும். பெருசா கவலைப்பட வேண்டாம். கேது 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தான கேது. அஷ்டமஸ்தான கேது அப்படின் போது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆல்ரெடி சம் குரோனிக் இல்னஸ் இருக்கு அப்படின்னா அது பிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு மன ரீதியான குழப்பங்கள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் பாவம், குரு ரோக குருவா இருக்கார். கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கறதுக்கு குரு ரெடி. அதை பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடி அப்படின்னா நல்லது. சரி, இது அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். அதாவது 1/6/2026 இருந்து 2026 முடிய மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சனி சகாய சனியாவே தான் இருக்காரு. எல்லா விதத்திலயும் சகாயம், ஹெல்ப் அப்படின்றத அவர் செய்ய போறாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. குருனோட பார்வை அவர் மேல இருக்கிறதுனால சனி சட்டு சட்டு பட்டு பட்டு வா 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 உனக்கு கொடுக்க வேண்டியதுல நான் சட் சட் சட்னு கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ராகு 2ஆம் பாவம், ஆனா குருனோட பார்வை அவர் மேல இல்ல. அப்ப குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அன்பு, அந்யோன்யம், பாசம்ன்றது இருக்காது. நான் உன்கிட்ட பழகுறேன், உன்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட பழகுறேன், அவன் என்கிட்ட பழகுறா, என்கிட்ட எதிர்பார்ப்போட பழகுறா. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு கருதி, ஆதாயம் கருதிதான் குடும்பத்துல இருக்க அன்பர்கள் இருப்பாங்களே தவிர உண்மையான பாசம் அப்படின்றது இருக்க வாய்ப்பு கிடையாது. அது ராகுனோட காரகத்துவம் ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்துல சில பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். அதுவே மாறி போயிடும், கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் பாருங்க களத்திர குருவா இருக்காரு. நிறைய இளம் வயசு மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லவ் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வரலாம். கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஓரளவுக்கு மெயின்டைன் ஆயிடும். கணவன் மனைவி உறவுல அன்பு அப்படின்றது அதிகரிக்கும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அடையமா 7 நாட்டு சனியும் போதே நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோமா, இப்ப 2வது வரன் தேடிட்டு இருக்கோம். புதுசா ஒரு நல்ல பொண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் கல்யாணமே அவளமா, நல்ல வரன் கிடைக்குமா, நிறைய மகரத்துக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை 1, 3, 11 பாக்குது. சுயஸ்தானத்தை பாக்குது. மகரம், இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பட்டதெல்லாம் போதும். என்ன குணத்தினால பட்டேன், இந்த குணம், இந்த ஏமாந்த குணம், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற குணம், குடும்பம் தான் எனக்கு முக்கியம் நினைச்ச குணம், இப்ப எனக்கு குடும்பம் முக்கியம் தான், இருந்தாலும் எனக்கு நானும் முக்கியம் அப்படின்ற ஒரு மனதை நான் பக்குவப்படுத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன நான் பாருங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன், என்ன நான் பதப்படுத்திக்கிறேன், என்கிட்ட இருக்க தேவையில்லாத அன்வான்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் தூக்கி எறிகிறேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இது எல்லாமே பிளஸ். இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பாக்குறாரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கு. ஒன்ஸ் 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும் பல வருடங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா நம்மள தீட்டி வைரமாக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். என் தம்பி தங்கச்சியோட சப்போர்ட் இருக்கு. அதுக்கும் மேல லாபஸ்தானத்தை பாக்குறாரு. செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் வருது. எங்க அக்கா அண்ணன் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவுங்க மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 85% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்க. இப்ப நான் பாருங்க கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருக்கேன், வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு. குடும்பத்துல பாருங்க பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் சொத்து எனக்கு வருமா வராதான் தெரியல, என் புள்ள திருந்தாதான் தெரியல. இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு. என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.